இங்கே ஹீரோயின் வேற ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கப்பவே அவங்க வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணதுனால ஹீரோயினுக்கு இப்போ ஒரு போலீஸ் மாப்பிள்ளையை வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. இவர் வந்து பயங்கரமான டாக்ஸிக்காக இருக்காரு. வேலைக்கு போகிறப்பெல்லாம் நான் வந்து பக்கத்து வீட்டில் யார்கிட்டையும் பேச மாட்டேன், அதே மாதிரி நீயும் பேசக்கூடாது, கதவை சத்திட்டு உள்ளதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுமே அவங்க நினச்ச மாதிரி லைஃப் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கப்ப இவன் வந்து பார்த்துறான். வீட்டுக்குள்ளே போயிட்டு அவளை கூப்பிட்டு உட்கார வச்சு உங்கள் அம்மா என்ன கல்யாணம் பண்ணிக்க வற்புறுத்தினாங்களா அப்படி சொல்லி கேட்குறான். எப்போ பாரு ஒப்பாரி வச்சுட்டே இருக்க அப்படி சொல்லி ஹீரோயினை பயங்கரமாக திட்டுறான். அடுத்த நாள் ஹீரோயின் மளிகை சாமான்லாம் முடிஞ்சிருச்சு அப்படி சொல்கிறப்ப நீயே நீ போய் வாங்கி பழகிக்கோ அப்படி சொல்லி ஹீரோயினை அனுப்பிச்சி விட்டுட்டு ஹீரோயின் கொண்டு வந்த பெட்டியில் ஏதாச்சும் கிடைக்குமா அப்படி சொல்லி தேடுறப்ப அவள் ஆள் கூட இருந்த ஃபோட்டோ வந்து கிடைச்சிருது. இப்போ இவன் அதை மிகப்பெரிய பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சிடறான். இப்படி வேற ஒருத்தனை லவ் பண்ண போனேன், என் தலையில் கட்டி வச்சு என் லைஃபை ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் நீ இங்கேயே இருந்து இந்த பிரச்சனைலாம் சரி பண்ண பாரு அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்க போனதுலேருந்து குடிச்சிட்டு ஹீரோயினை ஒரே கொடுமை பண்ணிட்டு இருக்கான். வாழ்ந்தான் நீ இங்கேயே வாழலாம் செத்துரு, உங்கள் அப்பா வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படி சொல்லி சொன்னதுனால ஹீரோயின் இந்த மாதிரி ஒரு நரக வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு இறந்தே போயிடலாம் அப்படி சொல்லி முடிவெடுத்து இறந்தும் போயிடுறாங்க.